வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்கான நன்றி அப்பா. இந்த இறை வார்த்தை அநேக மக்களை உயிர்ப்பிக்கட்டும், பலன் அடையட்டும். ஆண்டோடைய நாமம் உயர்த்தப்படட்டும்ப்பா. இந்த தீர்மானம் எடுக்கிறோம், அதில் உண்மையாக இருந்து செயல்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதப்பட்ட 8:7. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, நேசத்தை அவிழ்க்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அப்பெல்லாம் ஆண்டவரும் நம்ம மேல் வைத்த அந்த அன்பு, அந்த நேசம், நம்ம ஒரு மேல் வைக்கிற நேசம் தண்ணீர் வெள்ளங்களை தணிக்க முடியாது. ஒரு வீட்டில் அத்தனை பொருளும் கரையமாக கொடுத்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஈடுகட்ட முடியாது. பேர்பட்ட நேசம், அவர் நம்மையில் வைத்த நேசம் தன் ஜீவனையே கிரயமாக கொடுத்தது. அப்படிப்பட்ட ஆண்டவரை, அப்படிப்பட்ட ஆத்தும நேசரை, மணவாட்டிய சபையே, உன்னுடைய நேசம், அவர் மேல் வைத்த நேசம் ஒரு வெள்ளமும் தண்ணியும் அவிழ்க்க மாட்டாது, தணிக்க மாட்டாது. அதற்கு ஈடா எத்தனை பொருள்கள் கொடுத்தால் ஈடுகட்ட முடியாது. இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட நேசம், ஆண்டவர் மேல் வைத்த நேசம், அது எதையும் ஈடுகட்ட முடியாது. அவர் நமக்காக வைத்த அந்த நேசத்திற்கு அடையாளமாக கடைசி சுற்று ரத்தம் முழுதையும் சிந்தி நம்மேல் அப்படிப்பட்ட நேசத்தை வைத்ததுனாலே அந்த நேசத்துக்கு ஈக்குவலாக எதை ஈடுகட்டி கொடுத்தாலும் அதை சரி கட்ட முடியாது. அப்பேற்பட்ட கிறிஸ்துவின் நேசம். இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நேசத்திற்கு இந்த உலகம் என்ன ஈடுகட்டினாலும் அதுக்கு கரையை செலுத்த முடியுமா? முடியாது. பெரும் வெள்ளமும் தண்ணீர் தணிக்க முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட நேசம், அந்த நேசத்திற்கு அடையாளமாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் தனக்கு தியாகமாய் கிரயமாய் கிறிஸ்து மேல் வைத்த நேசத்திற்காக தன் ஜீவனை கூட ஒரு பொருட்டாய் எண்ணாமல் அந்த நேசத்திற்காக இழந்தவர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான மிஷனரிகள், கர்த்தருடைய தாசர்கள் இன்றைக்கும் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து மேல் நேசம் எவ்வளவு வலியது, அது எவ்வளவு மேலானது. அந்த அன்புக்கு ஈடு ஒன்றுமே கிடையாது. இந்த செய்தியின் மூலமாய் அப்பேற்பட்ட அந்த நேசத்தை கிறிஸ்துவுக்காக செலுத்தி அவர் நிமித்தம் எந்த சூழ்நிலையிலையும் எல்லாவற்றையும் விட்டுவிட அந்த நேசமானது நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாய் அவர் மேல் வைத்த நேசம் இன்னைக்கு பல ஆயிரம் லட்ச கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த நேசத்துக்குள்ளே கடந்து வரும்படி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் மேல் வைத்த நேசத்தை தண்ணீரும் வெள்ளங்களும் எந்த உலகத்தில் பொருள்கள் ஈடாகி கொடுத்தாலும் அதை தணிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி முற்பிதாக்களும் அப்போஸ்தலரும் அதை கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த செய்தியின் மூலமாய் எபிரேயர் 11 வாளால் அறுக்க ஒப்பு கொடுத்தார்கள். தன் பிராணனை தப்புவிக்க மனதில்லாமல் கிறிஸ்துவே தன் பிராணனை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். விடுதலை பெற சம்மதி இல்லாமல் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். ஆக இந்த உலகம் அவர்கள் பாத்திரமாக இருந்ததில்லை. காரணம், கிறிஸ்துவின் நேசம் அவ்வளவு விலையேறப்பட்டது. நல்ல பிதாவே, இந்த நேசத்துக்கு அடையாளமாக எதை ஈடுகட்ட முடியும்? அந்த நேசத்தழல், அந்த நேசமானது அக்கினியும் அந்த வெள்ளமும் தண்ணீரும் அவிழ்க்க மாட்டாதே. எந்த பொருளை கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது. அது கிறிஸ்துவ வைத்திருக்கிற விலையேறப்பட்ட நேசம். அந்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சாட்சியாக வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.